கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று நவம்பர் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. இன்று நாம் தியானிக்கும் வசனம் யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம்ம பாவம்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறோம் இல்லையா? தப்பு செய்கிறது தான், அதாவது தவறு செய்வது தான், கட்டளைகளின்படி கற்பனைகளின்படி நடக்காமல் இருப்பது தான் பாவம் அப்படின்னு எல்லாருமே அறிஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஆனால் தீய நோக்கம் பாவம்னு பார்க்கிறோம். பிறனை பரியாசம் செய்கிறவன் அவனை அவமதிக்கிறான். அதே போல பிறனை பற்றி மற்றவங்கிட்ட போய் கோல் சொல்லி திரிகிறவன் பிறடைய இரத்த பழிக்கு ஆளாகிறான் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் பாவம் தான். அதுல பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்கு யாக்கோபு எழுதுகின்றார், நன்மை செய்ய அறிந்திருந்தோம் நன்மை செய்யாமல் இருந்தால் அதுவே நமக்கு பாவம் என்று சொல்லி இங்கு சொல்லப்படுகின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய முடியும். எந்த விதத்துல நன்மை செய்ய முடியும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். எந்த காரியத்துல எந்த விதத்துல மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியுமோ அந்த நன்மையை நம்ம செய்யாமல் இருப்போமானால் அது கர்த்தருடைய பார்வையில அது தப்பு, அது பாவம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ இன்றைக்கு இருக்கிற உலகத்துல எல்லாரும் மிகவும் அதாவது செல்ஃபிஷா இருக்கிறாங்க. எப்படின்னா எல்லாருமே தாங்கள் மாத்திரம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி தங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ளேயே இருந்து தங்களுடைய நலனை மாத்திரம் தேடுறவங்களா இருக்கிறாங்க. ஆனா மற்றவங்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியும் என்கிற நேரத்துல அப்படிப்பட்ட நன்மையை நம்ம மற்றவங்களுக்கு செய்யாமல் இருக்கக்கூடாது. நீங்க யோசிச்சு பார்க்கலாம், என்ன நன்மை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கலாம். நீங்க ஒருவேளை மற்றவங்களுக்கு நம்மகிட்ட பொருள் இருக்கிறத கொடுத்து உதவுகிறது மாத்திரம்தான் நன்மை என்று அல்ல, பல விதங்கள்ல நம்ம நன்மை செய்யலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன ஒரு காரியம் தான். நீங்க பஸ்ல டிராவல் பண்றீங்க, ஒரே கூட்டமா இருக்குது, உங்களால நல்ல பலனோட இருக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா சீட் கிடைச்சிருக்கு, உட்காந்து வர்றீங்க. ஆனா உங்க பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வயதானவங்க, உங்களோட வயது முதிர்ந்தவங்க கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருமே இடம் கொடுக்க மாட்டுறாங்க. அப்போ நீங்க எழும்பி உங்க இடத்த அவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல நீங்க அவங்களுக்கு நன்மை செய்றீங்க. அவங்களுடைய இருதயம் உங்களை வாழ்த்தும். அப்போ இதெல்லாம் கூட சின்ன சின்ன நன்மைகள், நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய நன்மைகள். இப்படி நம்ம உலக பிரகாரமா ஏராளமானதை சொல்லிட்டே போகலாம். ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாகவோ இல்லையா நம்ம மற்றவங்களுடைய ஆத்துமாவுக்கு நன்மை செய்யணும். நீதிமொழிகள்ல எழுதியிருக்குது. நீதிமொழிகள் 24வது அதிகாரம் 11வது வசனம். மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களையும் கொலையுண்ண போகிறவர்களையும் விடுவிக்க கூடுமானால் விடுவி. 12. அதை அறியோம் என்பாயாகி இருதயங்களை சோதிக்கிறவர் அறியாரோ, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ, அவர் மனுஷருக்கு அவனவன் கிரியைகளுக்கு தக்கதாக பலனளியாரோ. இங்கு வசனம் சொல்லுகிறது, மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் கொலையுண்ண போகிறவர்களை நீ விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று சொல்லப்படுகிறது. இது மிகப்பெரிய நன்மை இல்லையா? ஏதோ நம்ம மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறோம், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு, உடை இல்லாதவங்களுக்கு உடை எடுத்து கொடுக்குறோம், உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு கல்விக்கு உதவி செய்கிறீங்க. இப்படி பல விதத்துல நம்ம உதவி செய்யலாம். ஆனா எல்லா உதவியை பார்த்து எல்லா நன்மையை பார்க்கிலும் மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டவர்கள் கொலையுண்ண போகிறவர்கள் யாரு அப்படின்னா, இந்த நியாய தீர்ப்பு நாள்ல, நித்திய நியாய தீர்ப்பு நாள்ல எல்லாரும் எங்க போவோம் என்று அறியாத படிக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆத்துமாவும் சரீரமும் எங்கே போய் கஷ்டப்பட போகுது என்று அறியாத படிக்கு தங்கள் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் விடுவிக்க கூடுமானால் விடுவி என்று வசனம் சொல்லுகின்றது. நரகத்துல அக்கினி கடல்ல போய் தள்ளப்படுவதற்கு ஏதுவாக பாவத்துல சிற்றின்பத்துல துன்மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏராளமானவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய நித்தியம் எங்கே? நித்தியம் அழிவு, மரணம், பாதாளம் மற்றும் இப்படிப்பட்ட நரகத்துல போய் அங்க விழப்போற அப்படிப்பட்டவர்களை நம்மால விடுவிக்க முடியும்.
கிறிஸ்துவின் அன்பை பற்றி அவர்களுக்கு சொல்லவும் இல்லையா, நித்திய ஜீவனுக்கான வழியை அவர்களுக்கு காண்பிக்கவும் முடியும். அதனோடு கூட அப்படிப்பட்டவர்களுக்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணி அந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்மால இயன்ற ஸ்டெப்ஸ் எடுக்கும் பொழுது அவர்களுக்கு நம்ம நன்மை செய்கின்றோம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதாரணமா நன்மை, கர்த்தரை அறியாதவர்கள் கூட மற்றவங்களுக்கு ஏராளமா நன்மை செய்யறாங்க. எவ்வளவோ அன்னதானம் பண்றாங்க, எவ்வளவோ இலவசமா உடை உணவு என்று சொல்லி ஏராளமா கொடுக்குறாங்க. அதையும் நம்ம செய்யதான் செய்யணும். மற்றவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும். வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட உதவியும் நன்மையும் நம்ம செய்யணும். ஆனா அதே நேரத்துல எல்லாவற்றுக்கும் மேலான நன்மை அவருடைய ஆத்துமாவை விடுவிப்பதற்காக, நாம் தப்புவித்துக் கொள்வதற்காக நம்ம வழி நடத்த வேண்டும். அப்பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். நம்ம அது தெரியாது, எனக்கு அது அவங்களெல்லாம் வழி நடத்த தெரியாது, அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்டவர்களை நான் தப்புவித்து கொள்ள வழி சொல்ல தெரியாதுன்னு சொன்னா, அடுத்த வசனம் சொல்லுகிறது, உன் ஆத்துமாவை காக்கிறவர் கவனியாரோ. அந்த உன்னைய காக்கிறார் இல்லையா, நீ அதை அறியோம் என்று சொல்வாயானால் அது ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாமல் இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்போ சில நன்மைகள் சிலருக்கு தான் செய்ய முடியும், செய்யத்தக்கவர்கள் என்று இருக்கிறது. அதற்கு தகுதியானவர்கள், அதற்கு யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு தான் சில நன்மையை செய்ய வேண்டியதா இருக்கின்றது. ஏன்னா பன்றிகளுக்கு முன்பதாக முத்துக்களை போடும் பொழுது அது பீறிக்கொண்டு போகும் என்று எழுதி இருக்கிறது. அப்போ நம்முடைய நன்மைகளும் தூஷிக்கப்படாத படிக்கு செய்யத்தக்கவர்களுக்கு தான் நன்மைகள் சில செய்ய வேண்டியதா இருக்கின்றது. அப்போ பவுல் எழுதுகிறார், விசுவாச குடும்பத்தாருக்கு யாவருக்கு நன்மை செய்யுங்க, குறிப்பா விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பெரியமானவர்களே, நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும், பாவம் செய்யாம நம்ம மட்டும் வசனத்தை வாசிச்சு ஆலயத்திற்கு சென்று அழகா நம்மை காத்து கொண்டு வாழ்வோம், பரலோகம் நாம் மட்டும் போனால் போதும் என்று சொல்லி அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறாத படிக்கு மற்றவர்களையும் நாம இந்த அழிவிற்கு தப்புவிக்க வேண்டும், நித்திய அழிவிற்கு தப்புவிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நம்ம செய்யாமல் இருக்கக்கூடாது. கண்களை ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலே தியானித்த உடைய வார்த்தையின்படி நன்மை செய்ய ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கும் பொழுது அதை மற்றவர்களுக்கு செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தருளும். கர்த்தாவே, உடைய பிள்ளைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே. எங்களை சுற்றிலும் இருக்கின்ற ஆண்டவரே மற்றவர்களுக்கு எந்தெந்த விதங்களிலெல்லாம் நாங்கள் நன்மை செய்ய முடியுமோ அந்தந்த விதங்களிலெல்லாம் நன்மை செய்ய நீர் கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, வருகின்ற சனிக்கிழமை நம்முடைய ஆசீர்வாத டிவியினுடைய உபவாச கூட்டம் நடைபெற இருக்கின்றது சென்னையில் வைத்து. நீங்கள் இந்த உபவாச கூட்டத்திற்கு குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த உபவாச கூட்டத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.